வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தான். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நார்மலே பசங்க பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் கேட்டு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் எந்த கேடும் வராது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த நெய் அப்பம் எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 துண்டு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த வாழைப்பழத்தை நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 150 கிராம் வெல்லம், அந்த வெல்லத்தை போட்டு நல்லா அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இதுக்கு கம்பி பதம் பாகு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. நம்ம அந்த வெல்லத்தை கொதிக்க விட்டு தண்ணி ஆக்கிட்டு கொஞ்சம் வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த வெல்லத்தை கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி போச்சு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வெல்லத்தை வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பழத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளை தண்ணி, அந்த வெள்ளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெல்லம், வாழைப்பழம், ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மாவை ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டி விழாமல் கலக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலங்க. 1 கப் அரிசி மாவுக்கு இந்த 150 கிராம் வெல்லன்றது கரெக்டான அளவு. உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப இனிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நீங்கள் இதுக்கு கருப்பட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ இந்த பதத்துக்கு நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் வேண்டாம், இந்த மாதிரி போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா தேங்காவை கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் பனியாரக்கல்லை வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா குழிலையும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா ஊற்றிட்டு நம்ம செய்யும்போது பனியாரம் நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு குழிலையாக கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கோங்க. நான் இதில் ஆப்ப சோடாலாம் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பனியாரக்கல்லை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போடுங்க. அப்போ தான் பிய்யாமல் நல்லா அழகாக ப்ரௌன் கலரில் உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெளியில் கரிஞ்சிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எது ஃபஸ்ட்டு ஊற்றுனீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய நெய் அப்பம் சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நெய் அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.